யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ஆண்டிலும் ஆண்டவருடைய மகிமை நமக்கு காணப்படும். அவர் நம்மேல உதிப்பார், அவருடைய மகிமை நம்மேல காணப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஆராதனையிலும் தேவனுடைய மகிமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காண செய்வாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை காண்பது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள செய்கிறது. போன வாரம் தண்ணீரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சரசமாக மாற்றினார். தேவனுடைய மகிமையை அந்த திருமண வீட்டில் எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இந்த யோவான் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் இன்றைக்கு இந்த காலங்களிலே தியானிக்க போகிறோம். இந்த குடும்பம் இயேசு நேசித்த குடும்பம். இந்த குடும்பம் லாசரு, மார்த்தாள், மரியாள் இவர்களுடைய குடும்பம் இயேசு அன்பாய் இருந்த குடும்பம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் என்றால் அதுதான் பெரிய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு அன்பாய் இருந்த குடும்பம். ஆண்டவருடைய அன்பு இந்த குடும்பத்தின் மேல அளவில்லாமல் இருந்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லார் மேலும் அன்பு உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பி அவர் பின்பற்றி வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறார். யார் மேல அன்பு வைக்கல, உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார் என்று யாரும் இன்னொருவரை பார்த்து சொல்ல முடியாது. எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். சீஷர்கள் 12 பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு வைத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆரம்பத்தில் எப்படி சீஷர்களை நேசித்தாரோ, அன்பு கூர்ந்தாரோ, அதை போலவே கடைசி வரைக்கும் சீஷர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பு சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லார் மேலும் அவருடைய அன்பு இருக்கிறது. விசேஷமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சீஷர்களிடத்தில் அன்பாய் இருந்தவர் இங்க ஒரு குடும்பத்தின் மேல அன்பாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் இடத்துல, அவருடைய சகோதரி மரியாள் இடத்துல, லாசருவின் இடத்துல இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்தார். இன்றைக்கும் என் மேலும் உங்கள் அனைவர் மேலும் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென் என்று 1 யோவான் எழுதின நிருபத்தில் நாம வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்ன நேசிக்கிறது போலதான் இந்த சபைக்கு வெளியே இருக்கிறவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். உங்களை நேசிக்கிறது போலதான் உங்களுக்கு அப்பாற்பட்டு உங்கள் பட்டணத்தில், உங்கள் கிராமங்கள்ல உங்களை
அப்பாற்பட்டு இருக்கிறவர்களையும் ஆண்டவர் அப்படியே நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்தின் மேலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேல இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஒவ்வொரு முழு உலகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால அவருடைய அன்பு முழுமையான அன்பு, அவருடைய அன்பு மாறாத அன்பு, விசேஷமாய் இயேசுவின் அன்பு கிடைத்த ஒரு குடும்பத்தை இந்த யோவான் 11வது அதிகாரத்துல நாம இன்றைக்கு தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்லுகிறார்கள். நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிநேகித்த லாசரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 11வது அதிகாரம் 36வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். யூதர்கள் சொல்லுகிறார்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆண்டவருடைய சிநேகத்துக்கு அளவே இல்லை. அவ்வளவு அன்பு கூர்ந்தார். எவ்வளவாக சிநேகித்தார் என்று எல்லாருமே பேசிக் கொள்ளுகிறார்கள். யூதர்களுக்கே தெரிகிறது, ஸ்தோத்திரம், லாசருவை ஆண்டவர் எவ்வளவாய் சிநேகித்தார். இந்த குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவாய் சிநேகித்தார். இயேசு அன்பாய் இருக்கிற குடும்பம் தேவனுடைய மகிமையை காணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. இயேசு சிநேகிக்கிற குடும்பம் தேவனுடைய மகிமையை காணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அன்பாய் இருக்கிறபடியினால், நம்மை சிநேகமாய் இருக்கிறபடியினால் நாமும் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவை நேசித்த விதம் கவனிங்கள். தேவன் சிநேகித்த விதம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் மரியாள் சிநேகித்த விதமும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் இயேசுவை சிநேகித்த விதமும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் லாசரு இயேசுவை சிநேகித்த விதம் இந்த வேதத்தில் எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை எப்படி சிநேகிக்கிறீர்கள், எப்படி அன்பாய் இருக்கிறீர்கள் என்பது எழுதப்பட்டாலும் எழுதப்படாவிட்டாலும் தேவன் உங்களை சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்தோத்திர இந்த குடும்பம் ஆண்டவரை எப்படி, தேவன் இந்த குடும்பத்தை எப்படி நேசித்தாரோ அதை போல இந்த குடும்பமும் தேவனை அப்படி நேசித்த குடும்பம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விருந்து கொடுத்து உபசரிக்கிற ஒரு குடும்பம். ஆண்டவர் மேல அன்பாய் இருக்கிற அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு, கவனிங்க, பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் இந்த குடும்பம் அவரை உபசரிக்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை உபசரிக்கிறவர்களாக இருந்தார்கள். நல்ல விருந்து கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். எத்தனை பேருக்கு? ஒருத்தருக்கு மாத்திரம் இல்ல. இயேசு சும்மா ஒரு தனியாளா வரமாட்டார். இயேசு 12 பேரோட வருவார். கைகளை சொல்லுவோம். ஒரு பெரிய கூட்டத்தோட வருவார். அத்தனை பேருக்கு இந்த வீட்டுல, இந்த மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டா எல்லாருக்கும் இந்த குடும்பம் சமைத்து எல்லாருக்கும் நல்ல விருந்து கொடுப்பாங்க, நல்ல ஆகாரத்தை கொடுப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க. இயேசுவை மாத்திரம் இல்ல, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவோடு வந்த சீஷர்கள் அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் இந்த வீட்டுல தான் விருந்து சாப்பிடுவது வழக்கம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. இயேசுவை நேசித்த குடும்பம். அதனால இயேசுவுக்கு விருந்து கொடுத்த குடும்பம். அது மாதிரி யோவான் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். இயேசு அவருடைய வீட்டுல பந்தி இருந்தார். பந்தி இருந்தவர்களில் லாசருவும் ஒருவனாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. முக்கியமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் என்ன செய்வாங்க? ஆகாரம், நல்ல விருந்தை கொடுப்பார்கள், உபசரிப்பார்கள், அன்பாய் இருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த குடும்பத்தின் மேல அன்பா இருந்தாரோ அதே போல இந்த குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பா இருந்த குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிற குடும்பம். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதாது, சொல்றதை கேட்கிறவங்களா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஆகாரத்தை கொடுத்துருவாங்க, நல்ல விருந்து வச்சிருவாங்க. ஆனா ஸ்தோத்திரம், இவங்க சொல்றதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டு மட்டும் போறதுக்காக அந்த வீட்டுக்கு வர மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விருந்துக்காக மாத்திரம் வர மாட்டார். அந்த வீட்டுக்கு வந்தா சமைக்கவே விடாத அளவுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை அவங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டுல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவார், உபதேசம் பண்ணுவார். அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும், கேட்கணும். அதுதான் அவருக்கு முதல்ல முக்கியமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் பாராட்டுகிற அளவுக்கு அவருடைய குடும்பம் வேலைகள் செய்தாலும் எல்லாருக்கும் சமைத்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கிற குடும்பமாக இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்கிற குடும்பமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் வந்தா 1 மணி நேரம் உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு நான் வசனத்தை உபதேசம் பண்றேன், போதிக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், நான் சமைக்கிறேன், அதனால நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் என் வேலையை நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த குடும்பம் ஆண்டவரை 100க்கு 100 வசனத்தை கேட்கிறதுல திருப்திப்படுத்தின குடும்பம். நீங்க சாப்பாடு கொடுக்கறத அவர் திருப்தி படணும்னா அவர் கொடுக்கிற சாப்பாட்டுல நீங்க திருப்தி படணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு வேத வசனத்தின் ஆகாரம். நீங்கள் அவருக்கு கொடுக்கிற ஆகாரம் இந்த உலக பிரகாரமான ஆகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டுமே ஸ்தோத்திரம் முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு இந்த குடும்பத்தின் மேல அன்பா இருந்தாரோ அந்த அளவுக்கு இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பா இருந்தார்கள். ஆகாரத்தை கொடுத்தார்கள். இயேசுவின் இடத்திலிருந்து ஆகாரத்தை வாங்கி மணிக்கணக்கில் புசித்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மணிக்கணக்கில் ஆண்டவருடைய ஆகாரத்தை வாங்கி புசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாங்கி உங்களுக்குள்ள புசிக்கணும். அப்பதான் நீங்க கொடுக்கிற ஆகாரம் அவருக்கு புசிக்கிறதுக்கு ருசியாக மாறும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். அதுதான் சரியான நல்ல ஒரு குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையை காணணும்னா வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை விரும்பி கேட்கக்கூடியவர்களாக, அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கக்கூடியவர்களாக, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் தான் ஆண்டவரே நம்ம வீட்டுக்கு வருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கேட்காத வீட்டுக்கு ஆண்டவர் வந்து சாப்பிடுறதுக்கு வர மாட்டார். நீ எவ்வளவு கவனிச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு நல்ல ருசியா பல எத்தனை வெரைட்டிஸ் செய்தாலும் சரி, ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த செவி இருந்தால், அந்த கேட்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், நீங்க உட்கார்ந்து அவர் வார்த்தைகளை கேட்கிறவர்களா இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இவர்களை சிநேகித்தார். இயேசு கிறிஸ்து இவர்கள் மேல அன்பா இருந்தார். இவர்களும் இயேசுவின் மேல அன்பா இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். லாசருவை பற்றி எந்த டீடைல்ஸும் பைபிள்ல கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள் சொன்னது செய்ததெல்லாம் எழுதி இருக்குது, மரியாள் செய்ததெல்லாம் எழுதி இருக்குது. ஆனால் லாசர் என்ன செஞ்சிட்டார் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு என்ன செய்யல, எழுதல. சமைக்க ஹெல்ப் பண்ணாரா, எழுதல. உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரா, அதை பற்றி எழுதல. எந்த ஒரு காரியமும் குறிப்பும் இல்லை. ஆனால் இயேசு லாசருவை சிநேகித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே தான் லாசருவுக்கும் அந்த வீட்டுல முழு பங்கு எல்லாவற்றிலும் இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் மேல அன்பா இருக்கிற குடும்பமாய்
இருந்தால் தேவனுடைய மகிமை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பு மாறல, ஆனா நம்முடைய அன்பு குறைஞ்சி போயிருக்கிறது. நம்முடைய அன்பு குறைஞ்சி போயிருக்கிறது. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நாம காண முடியல, ஆண்டவருடைய மகிமையை நாம அனுபவிக்க முடியல. நாம் ஆண்டவரை நேசிக்கிற விதம் குறைவாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆண்டவரை நேசிக்கிறவர்களை நான் எப்படி காண முடியும்னா, ஜெபம் வச்சா ஜெபத்துக்கு வர்றவங்கள தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு காண முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காரியம் ஆராதனை, ஜெபம், ஸ்தோத்திரம் உண்டாகும். இதுதான் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம் என்பதை காட்ட முடியும். மற்றபடி எப்படி காட்டுவீங்க? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? எப்படி காட்ட முடியும்? எப்படி பார்க்க முடியும்? இயேசுவை நேசிக்கிறவர்கள் இயேசுவால் சிநேகிக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறவராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை காணும்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது, இந்த குடும்பம் இயேசுவை நேசித்த அன்பாயிருந்த குடும்பம். இந்த குடும்பம் இயேசுவை நேசித்தாலும் அன்பாயிருந்தாலும், ஆண்டவர் இந்த குடும்பத்தை சிநேகித்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த குடும்பத்துல முக்கியமான ஒரு நபருக்கு வியாதி வந்து விட்டது. முக்கியமான ஒரு நபருக்கு என்ன வந்து விட்டது? வியாதி வந்து விட்டது. லாசருவுக்கு வியாதி வந்து விட்டது. அந்த குடும்பத்துல மார்த்தாள் மரியாதை விட அவர்களுக்கு முக்கியம் யாரு? லாசர் தான் முக்கியம். லாசர் தான் அந்த குடும்பத்துல முக்கியம். லாசர் வியாதிப்பட்டான். இயேசு சிநேகித்தாலும் லாசருக்கு வியாதி வந்தது. இயேசு அன்பா இருந்தாலும், லாசருக்கு மேல அன்பா இருந்தாலும், லாசருக்கு என்ன வந்தது? வியாதி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால வியாதி வரக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேசித்தார், சிநேகித்தார், அன்பா இருந்தார். ஆனால் என்ன வந்தது? வியாதி வந்தது. வியாதி எல்லாருக்கும் வரலாம். அந்த வியாதியோட முடிஞ்சு போகல. அந்த வீட்டுல லாசருக்கு வியாதி வந்தது. அந்த வியாதி மரணத்தையும் கொண்டு வந்து விட்டது. வியாதிப்பட்டான். நல்லா இருந்த மனுஷன், சுகமா இருந்த மனுஷன் வியாதிப்பட்டான். ஆனா இவ்வளவு சீக்கிரமா அந்த மரணம் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்கல. ஏன்னா அடிக்கடி இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் அவன் வியாதிப்படல. இயேசு கிறிஸ்து அவன் வீட்டை விட்டு போயிருக்கிறாரு. ஒரு 4 நாள் தான் ஆச்சு. வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டதோட மரணமும் வந்து விட்டது. மரணத்தையும் கொடுத்து விட்டது. ஆனால் இந்த மரணம் தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக தான் இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வியாதியும் இந்த மரணமும் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருந்தது. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்றால் உங்களுக்கு தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகத்தான் இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல அன்பா இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எல்லாமே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகத்தான் அது இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இயேசுவை நேசித்த இந்த ஆண்டவர் இந்த குடும்பத்தை நேசித்தார் என்று பார்த்தோம். ஆனால் இந்த செய்தியை அனுப்புகிறாங்க. ஆண்டவரை சிநேகிக்கிறவர் வியாதியா இருக்கிறார் என்று சொன்ன பிறகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே என்ன செய்யல? வரல, அந்த வீட்டுக்கு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்னும் 2 நாள் தங்கிட்டு தான் புறப்பட்டு போனாரு. உடனே போகல. இன்னும் 2 நாள் தங்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. அவருக்கு எப்போது போக வேண்டும் என்பது, அவர் நம்மை நேசித்தாலும், அவர் நம்ம அன்பா இருந்தாலும், நம்ம இடத்துல எப்போ வரணும் என்று அவருக்கு தெரியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியும். நம்மை தேடி அவர் எப்பொழுது வர வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால இயேசு என்ன நேசிக்கிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. உண்மையிலேயே அந்த குடும்பம் ஆள் அனுப்பி விட்டாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுவதற்கு ஆள் அனுப்பினாங்க. நீ
நீர் சிநேகிக்கிறவர் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று அவரிடத்தில் செய்தி அனுப்பிவிட்டார்கள். அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாங்க. எங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். தேவன் செய்ய வேண்டியதை அவர் தாமதமானாலும் செய்வார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே வராமல் இருக்கலாம், ஆனால் தாமதமானாலும் அவர் நிச்சயமாகவே மகிமையை காண செய்வார். சில நேரங்களில் நாம நினைக்கிறோம், நான் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாரு, நான் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறேன், ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார்? நான் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டேனே என் பிரச்சனைய, ஏன் அந்த பிரச்சனை இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது? அதுக்கு தீர்வு அவர் உடனே இடத்துல வரலாங்க. எவ்வளவு அன்பா இருக்கிறார்ங்கிறது தெரியுது, ஆனா அவர் சீக்கிரம் என்ன செய்யல, வரல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எப்போது நமக்கு வரும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க, ஆனா அவர் இன்னும் செய்ய வேண்டியதை செய்யல. ஆனா கால தாமதம் ஆகிறது என்று நீங்கள் உங்களுக்குள்ள இதுதான் இயேசுவின் அன்பா என்கிற கேள்வி ஒரு நாள் உங்களுக்குள்ள வரக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், அதுல மாற்றமே இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாமதமாய் ஆகலாம், ஆனாலும் இந்த குடும்பம் இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை மேல் அன்பாய் இருக்கிற குடும்பம். இன்னும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற குடும்பம். இயேசு கிறிஸ்துவை 100% விசுவாசிக்கிற குடும்பம். ஏனென்றால் ஆள் அனுப்பி செய்தி சொன்னார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். ஆள் அனுப்பி செய்தி சொன்னார்கள் இயேசுவை விசுவாசித்தபடியினால. அடுத்து யோவான் 11வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 11:21. நம்ம நுணுக்கமா இந்த செய்தியை கவனிங்க. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான வார்த்தைகள், நீங்க கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பவும் அவங்க இயேசுவின் மேல விசுவாசத்தோட தான் பேசுறாங்க. கைகளை உயர்த்தி எப்படி பேசுறாங்க? நீர் இங்கே, நாங்க உங்களுக்கு ஆள் அனுப்பி செய்தி சொன்னோம் வியாதியா இருக்கும்போது, ஆனா வியாதினால என் சகோதரன் என்ன செய்து போனார், செத்து போனார், மரித்து போனார். ஆனால் நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டார், மரித்திருக்க மாட்டான். அப்படின்னு தான் இயேசுவை பார்த்த உடனே சொன்னாங்களே தவிர வேற எந்த காரியத்தையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, பேசவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவின் மேல அவங்களுக்கு இருந்த விசுவாசம் என்ன? நீ இங்கே இருந்தா என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், செத்திருக்க மாட்டான், இப்பவும் உயிரோட இருந்திருப்பான். ஆனா நீ இங்க இல்ல, அவ்வளவுதான். நீ இங்க இல்ல, அதனால என் சகோதரன் மரித்து விட்டான் என்று பார்த்தால் சொல்லுகிறார்கள். இதே வார்த்தை தான் யோவான் 11வது அதிகாரம் 32வது வசனத்துல மரியாள் அறிக்கையிடுகிறார்கள். யோவான் 11:32. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். வேற வார்த்தையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மேல எவ்வளவு விசுவாசம் பாருங்க. நீர் இங்க இருந்தா என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரிச்சிருக்கவே மாட்டான். அப்படிங்கிற விசுவாசம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த குடும்பம். அடுத்து பாருங்க, யோவான் 11வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சாவு வீட்டுல சொல்றாரு, மரித்து 4 நாள் ஆச்சு, லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. இப்போதோ அவள் யாரை விசுவாசிக்கிறாள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாள். சாவு நடந்த பிறகும், தன் சகோதரன் மரித்த பிறகும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற குடும்பம் தான் ஒரு நல்ல குடும்பம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா.
4வது நாள் சொல்லுகிறாள், ஸ்தோத்திரம், நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க துன்ப நேரத்துல, துக்க நேரத்துல எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற குடும்பம். இயேசு கிறிஸ்துவ 100க்கு 100 விசுவாசிக்கிற குடும்பம். அதனாலதான் இன்னும் நீ விசுவாசிக்கணும் அப்படின்னாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்னும் அதை யோவான் 11வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 11:22. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ இதெல்லாம் நடந்துச்சு. லாசர் மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, 4வது நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்பதான் பார்க்க வந்திருக்கிறாரு. ஊருக்கு வெளியே தான் இருக்கிறாரு. இப்போதும் அவர் மார்த்தாள் சொல்லுகிறாங்க, லாசருடைய சகோதரி சொல்லுகிறாங்க, நீர் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உமக்கு தந்தருள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். இப்போ கூட நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 100க்கு 100 ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 100க்கு 100 இயேசுவை நேசிக்கிறவர்கள், 100க்கு 100 இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது இவ்வளவு விசுவாசம் இருந்த பிறகும் தான் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இவ்வளவு விசுவாசிக்கிறாயே, இன்னும் நீ என்ன முழு விசுவாசமா கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த குடும்பம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, 3வதாக இன்னும் சொல்ல போனா, இத இடையில கொஞ்சம் இடைப்பட்ட ஒரு காரியம். ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறதுல இயேசுவை வரவேற்க எதிர்கொண்டு போன ஒரு குடும்பம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசுவை வரவேற்ற ஒரு குடும்பம். துக்க வீட்டுல யாராவது இயேசுவை வரவேற்கிறதுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அவரா வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா எதிர்கொண்டு போனால் மார்த்தாள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இதுவும் இயேசுவை நேசிக்கிறதை காட்டுகிறது, இயேசுவின் மேல விசுவாசமா இருக்கிறதை காட்டுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 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 கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குமா? ஒரு சாவு வீடு சொல்லி ஆள் வரல, அனுப்பி இப்ப இயேசு வர்றாரு, வீட்டுக்குள்ளே வரல, ஊருக்கு வெளியே இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க, மார்த்தாள் என்ன பண்றாங்க, எழுப்பி போய் ஊருக்கு வெளியே போய் அவரை வரவேற்கும்படிக்கு போகிறார். கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20வது வசனம் யோவான் 11:20. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு எதிர்கொண்டு போனாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வீட்டுக்கு வரட்டும் என்று வீட்டுக்குள் உட்கார்ந்து இருக்கவில்லை. அவள் வீட்டுக்கு வெளியே போகவில்லை. ஊருக்கே வெளியே போய் இயேசுவை எதிர்கொண்டு வரவேற்கும்படிக்கு போனாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம என்ன சொல்றோம்னா, அவர் வீட்டுக்கு வரட்டும், 4 கேள்வி கேட்பேன் அப்படின்னு நாம தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பேசுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் வீட்டுக்கு வரட்டும், இப்ப வரட்டும், அவரை நான் பார்த்துக்கிடுறேன். நான் ஆள் அனுப்பும் போது வரல, 4 நாள் ஆச்சு, எனக்கு எவ்வளவு வேதனை, என் சகோதரன் இங்க இல்ல, அவன் கல்லறையில இருக்கிறான், நான் வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறேன் 4 நாளா, வரட்டும் வீட்டுக்குள்ள, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு
இந்த ரெண்டு சகோதரிகள் இல்லை. இயேசுவை வரவேற்கும்படி, எதிர்கொள்ளும்படி, சோத்திரம் அழைத்து வரும்படி அந்த மார்த்தாள் ஊருக்கு வெளியே போறாங்க. அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான விசுவாசம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, ஆள் அனுப்பும் போது வரல, இப்ப ஏன் அவர் வரணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு போகல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம என்ன அப்படிதான் கேட்போம், ஆண்டவரே நான் ஆள் அனுப்புறேன், நீ ஏன் வரல, எதுக்கு வரல, அப்படி கேள்வி கேட்கறதுக்காக போகல. கேள்வி கேட்பேன்னு அவங்க சொல்லல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஏன் வரணும், நான் கேள்வி கேட்பேன். சும்மா இப்போ பிரச்சனைனா வரமாட்டீங்க, சும்மா இருக்கும் போதெல்லாம் என் வீட்டுக்கு வந்தீரு. இப்ப பிரச்சனைனா, எனக்கு ஒரு ஆபத்து, என் வீட்டுல ஒரு வியாதி, என் வீட்டுல ஒரு சாவு மரணம், இப்ப என் வீட்டுக்கு வரமாட்டீரோ, அப்படி நீ வர முடியாதா, இனி கேள்வி கேட்கறதுக்கு வரல. இயேசுவை வரவேற்பதற்கு போற குடும்பம், அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவை நேசிப்பது என்பது ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்காம வாழ்ற வாழ்க்கை தான். இயேசு மேல அன்பா இருக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற வாழ்க்கை. அப்போதான் இயேசு சொன்னார், நீ கேள்வி கேட்காம இருந்ததுனால ஆண்டவரே பேசுறாரு. இப்போ கவனிங்க, நீ எதிர்கொண்டு வந்ததுனால, நீ எதிர்கொண்டு வந்துட்டு, நீ எதிர்கொண்டு வந்தால், இன்னும் 20வது வசனத்துல வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாதை வீட்டுல உட்கார்ந்து இருந்தால், மார்த்தாள் இயேசுவின் இடத்துல வந்த உடனே கேள்வி கேட்கல, ஒரே வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்கிற வார்த்தையை தான் சொல்லுகிறானே அல்லாமல், இப்போது அந்த விசுவாசத்தோட அவரிடத்துல கேள்வியை கேட்காம, ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னாலே அல்லாமல், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வேற எதுவும் சொல்லல. நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார், பிதா தந்தருவார் என்று சொன்ன உடனே இயேசு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இயேசு அவரை நோக்கி 23வது வசனத்துல கவனிங்கள், வரவேற்றவர்களுக்கு இயேசு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவை வரவேற்கிறவர்களுக்கு இயேசு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வரவேற்றவரை இயேசு வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு அவரை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறார், ஸ்தோத்திரம், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்து இருப்பான். வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விசுவாசம் இருந்தாதான், இந்த அன்பு இருந்தாதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தையே கொடுப்பாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்திருப்பான். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கவனிங்க, வாக்குத்தத்தத்தின் மூலம் தேவனுக்கு மகிமை வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் அதுல என்ன வரும்? தேவனுக்கு மகிமை. சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. வாக்குத்தத்தத்தின் மூலம் என்ன வருது? தேவனுக்கு. இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். மகிமை பரணுங்கிறதுக்காக தான் 4வது நாள் வருகிறார். மகிமை பரணுங்கிறதுக்காக தான் வாக்குத்தத்தமே கொடுக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கிறார் என்றால் தேவனுக்கு மகிமை வரும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் எல்லா கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறவர் கடைசி நாளுக்கு அவர் நினைச்ச உடனே அவர் பாருங்க 24வது வசனத்துல அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவர் உயிர்த்தெழுந்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனால் மார்த்தாள் நினைச்சு சொல்கிறாள் கடைசி நாள் அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, இயேசு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னைக்குரியது?
இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்றைக்கு உரியது? இன்றைக்கு உரியது, கடைசி நாளுக்கு உரியது அல்ல. இனி வரப்போகிற காலத்துல ஒரு நாள் உயிரோட எழுந்து உயிர்த்தெழுதல் நடக்கும். அன்னைக்கு யார் சகோதரன் என்ன பண்ணுவான்? உயிரோட எழுந்திருப்பான். அப்படிங்கிற இன்னொரு கடைசி நாளுக்கு உரியது அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு உரியது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம நினைக்கிறோம் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும், கடைசி நாள்ல நடக்கும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்றைக்கு நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தால் இன்றைக்கு அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில 4 நாளாக பிறகு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு அவரை தேடி வந்திருக்கிறார் என்றால் வாக்குத்தத்தம் கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு நிறைவேற்ற வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சபாஷணைக்கு பிறகு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நீ வீட்டுக்கு போய் மரியாதை அனுப்பு அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆறுதல் கவனிங்க. ஆறுதல் சொல்ல போறவங்க எங்க போவாங்க? நான் பேசுறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆறுதல் சொல்ல போறவங்க எங்க போய் ஆறுதல் சொல்லணும்? சொல்லுங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? ஆறுதல் சொல்லணும். வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆறுதல் சொல்றதுக்கு வரல. அல்லேலூயா சொல்லுகிறேன். ஆமென். ஆறுதல் சொல்ல போனாதான் வீட்டுக்கு போகணும். ஆறுதல் சொல்றதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. இப்ப இயேசு கிறிஸ்து ஊருக்கு வெளியே தான் இருக்கிறாரு. மார்த்தாள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டாங்க. மார்த்தாளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்போ சொல்றாரு, நீ வீட்டுக்கு போ, மரியாதை வீட்டுல இருக்கிற மரியாதை நீ என்ன செய்? அனுப்பு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 28வது வசனம். 28வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாதை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அழைப்பை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டார். நம்ம நினைப்போம் ஆறுதல் சொல்ல வரவங்க வீட்டுக்கு வருவாங்க. இயேசு ஆறுதல் சொல்ல வரல, அற்புதம் செய்ய வந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கல்லறைக்கு தான் வந்தாரே தவிர ஆறுதல் சொல்ல வீட்டுக்கு வரல. அதனாலதான் இப்பவும் சொல்றாரு, வீட்டுல இருக்கிற மரியாதை நான் வரப்போறதில்லை, மரியாதை வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துக்கு அவளை வர சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஆண்டவருடைய காரியங்கள் எவ்வளவு ஞானமா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. அவர் வீட்டுக்கு தான் வரணும். வீட்டுக்கு வரலையே, ஊருக்கு வெளியே தான் இருக்கிறாரு. கல்லறை பூமிக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டுக்கு வந்து மரியாதையாவது பேசலையே, மரியாதையும் அனுப்பு. போய் அனுப்பு, அவளை அனுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நேசிக்கிற குடும்பம் தானே, என்ன விசுவாசிக்கிற குடும்பம் தானே. ஸ்தோத்திரம். நான் இருக்கிற இடத்துக்கு வரட்டும், அவளை ரகசியமா போய் போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே மரியாள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்பொழுது இயேசுவினிடத்தில் வருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மார்த்தாளோடு பேசின அதே இடத்துல தான் இயேசு இருந்தார். அந்த இடத்துக்கு மரியாள் வருகிறாள். மரியாள் வந்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. மரியாளும் 32வது வசனம். 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மரியாதை வந்துட்டு என்ன சொல்றாங்க? பாதத்துல விழுந்துட்டாங்க. வந்த உடனே இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேட்ட இந்த மரியாள் இப்பொழுது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று பாதத்தில் விழுந்து அழுதாள். அவ்வளவுதான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவரும் எந்த கொஸ்டினும் பண்ணல. சகோதரன், நீ ஏன் வரலன்னு கேட்கல. நீ வந்து இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். இப்பொழுது நான் உங்க பாதத்தில் விழுந்து உங்க பாதத்தை பிடித்துக் கொண்டு நான் அழுகிறேன் என்று மரியாளும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டுதான் இருந்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
இயேசு அழுகிறதுக்கு வரவில்லை, அற்புதம் செய்ய வந்தவர். மரியாளின் அழுகையை கண்டவுடனே, அவரோடு கூட வந்திருந்த அத்தனை பேருடைய அழுகையை பார்த்தவுடனே அற்புதம் செய்ய வந்தவர். அழ வரவில்லை, ஆறுதல் சொல்ல வரவில்லை, அற்புதம் செய்ய வந்தவர், கல்லறைக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் அழுகிறதையும் எல்லாரும் அழுகிறதையும் பார்த்த உடனே அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. அழுகிறதுக்கு வராதவர் அழுது விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆறுதல் சொல்ல வராதவர், அங்க யாருக்காவது ஆறுதல் சொன்னாரா? மார்த்தாளை பார்த்து ஆறுதல் சொன்னாரா? இல்ல, வாக்குத்தத்தம் தான் சொன்னார். மரியாதை பார்த்து ஆறுதல் சொன்னாரா? ஆறுதல் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் விட்டார், பேசவே இல்லை, அமைதி. ஆனால் அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தது, துயரம் கலந்து அந்த கலக்கத்தை அவர்கள் பார்த்தார்கள். இயேசு கண்ணீர் விட்டார், கலங்கி ஆவியில கலங்கி துயரம் அடைந்தார். அவர் கலங்கினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, இவர் எவ்வளவு சிநேகித்தார், இவரை சாகாமல் இருக்க கூடாதா? கொஸ்டின் கேட்டது மரியாதை அல்ல, மார்த்தாலும் அல்ல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா கூட இருந்தவங்க கேட்டாங்க, எத்தனை பேருக்கு கண்ணத்து வந்தார், எத்தனை பேருக்கு அற்புதம் செய்தார், இவர்களை செத்தது பிரச்சனை இல்லையா, சாகாம இருக்க பண்ணக்கூடாதா? செத்து போயாச்சு, 4 நாள் கழிச்சு பேசுற பேச்சு பாருங்க. 4 நாள் கழிச்சு பேசுறாங்க. அவர் இவர் இது லாசர்ல மறிக்காமல் இருக்க பண்ணக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு மறுபடியும் அவர் கிளம்பினார், கண்ணீர் விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களுடைய தவிலையோ சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய போகிறவர் அழகணுமா? அழ வேண்டாமே. அற்புதம் செய்ய போகிறவர் சிரிச்சிருக்கலாம், சிரிக்கவும் இல்லையே. நாம அற்புதம் செய்ய போறோம், நமக்கு தெரியும். இன்னாரும் உயிரோட எழுப்ப போறோம்னா நாம எப்படி இருப்போம்? நீங்க ஒரு ஆளை உயிரோட எழுப்ப போறீங்க, எப்படி போவீங்க? சொல்லுங்க, சந்தோஷமா போவீங்க. அவங்க அழுதாக என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அவங்க அழுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அழமாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க யாரை உயிரோட எழுப்ப போற ஆளு, நீங்க அழமாட்டீங்க. இயேசு கிறிஸ்து அழுதுட்டார். அற்புதம் செய்ய போகிறவர்களும் அவர்களுடைய பாடுகள்ல அவருடைய கலக்கத்துல பங்கெடுத்தார். கைகளை சொல்லுவோம். இப்போ சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அன்பா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த 4 காரியத்தை இதுவரைக்கும் அந்த குடும்பத்தை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இப்பதான் இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப அழுதவர் கட்டளை கொடுக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இப்ப அழுதவர், கண்ணீர் விட்டவர், இப்ப அவருடைய சத்தம் எப்படி மாறிச்சுன்னா கட்டளை கொடுக்கிறவராக மாறினார். என்ன கட்டளை? கல்லை எடுத்து போடுங்க. 39வது வசனத்துல கல்லை எடுத்து போடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கல்லறை இடத்துல இயேசு வந்து நின்று என்ன சொல்றாருன்னா, கல்லை எடுத்து போடுங்க. இப்பொழுது கல்லை எடுத்து போடுங்க. கல்லு குகை, அந்த குகையை கல்லறையில லாசர் வச்சுட்டு ஒரு கல்லால மூடி வச்சிருக்கிறாங்க. கல்லை எடுக்க முன்னாடி மகிமையை காண முடியாது. கல்லை எடுத்து போடணும். தடையா இருக்கிற கல் எடுக்கப்படணும். கைகளை உயர்த்த சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கல்லை எடுத்து போடுங்க. கல்லை இயேசு வந்து எடுத்து போடுவாரு. கல்லை யார் எடுக்கணும்? கல்லை யார் எடுக்கணும்? ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்தார். கட்டளை கொடுத்தார், கல்லை எடுத்து போடுங்க. அங்க இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க? அங்க இருந்த ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கல்லை எடுத்து போடுங்கன்னு உடனே முதல்ல யார் பேசுனது? மார்த்தாள். என்ன பேசுனாங்க? ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சு. கல்லை எடுத்தாலே நாற்றம் வந்துடும். ஆண்டவரே, கல்லு எதுக்காக வச்சிருக்கிறோம்? நாற்றம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு தான் அடைச்சு வச்சிருக்கிறோம். ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு. இந்த சரீரம் நாரி போய்
செய்கிறோம். 4 நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணோம்? சரீரம் என்ன பண்ணோம்? நாரும். செத்த பிறகு அந்த வாடையிலேயே மனுஷன் இருக்க மாட்டான். இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்பா. அப்படிதானே? அதுக்குதான் இப்ப ப்ரீசர். அப்புறம் ப்ரீசர் வந்து வெளியில எடுத்த உடனே உள்ள போட்டு சொல்லுங்க, உடனே மூடிடுறது தான். முடிஞ்சு போச்சுக்காக. ஏன்னா நாற்றம். இந்த சரீரம் நாரும். 4 நாள் ஆயிடுச்சு. நாருமே ஆண்டவரே, கல்ல திறக்க சொன்னா, கல்ல எடுக்க சொன்னா, நாருமே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சொல்றத நீங்க செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க தண்ணீரை கொண்டு நான் இப்ப இந்த 2 அற்புதத்திலையும் அங்க போன வாரம் சொன்னது என்ன சொன்னேன்? தண்ணீரை ஊற்றுங்க, நிரப்புங்க, தண்ணீரை மட்டும் போங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க? கல்லை எடுத்து போடுங்க, கல்லை எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொன்ன விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்பொழுது உடனே அந்த இடத்துல வைக்கப்பட்ட கல்லை எடுத்து போட்டாங்க. கல்லை ஒருவனால எடுக்க முடியாதுங்க, பலர் கல்லுக்கு தேவை. இயேசுவின் கல்லறை கல்லால் தான் மூடப்பட்டிருந்தது. பெரிய கல். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 20:1, லூக்கா 24:2, மார்க்கு 16:3-4 கல் மிகவும் பெரிய கல்லா இருந்துச்சு. ஆட்கள் தேவைப்பட்டாங்க. ஆனால் மத்தேயு 28:2 தூதன் அந்த கல்லை இறங்கி புரட்டி போட்டான். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லை என்ன செய்தான்? புரட்டி போட்டான். இப்ப லாசருவினுடைய கல்லறையில் இருந்த கல்லை பல பேர் சேர்ந்து அதை புரட்டி அதை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுக்க முன்னாடி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய சில தடை கற்களை நாம் எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து செய்த, வேகமா சுருக்கமா நான் சொல்றேன். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து அவங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை செய்கிறார். தம் கண்களை ஏறெடுத்துகிறார். செவிகளுக்கு கண்களை ஏறெடுக்கிறார். கல் எடுக்கப்பட்டாச்சு. இப்ப நம்ம கண் எங்க போவோம்? கல்லறையில இருந்து கல்லை எடுத்த உடனே நம்ம கண்ணு எங்க போகும்? கல்லறைக்கு உள்ளதான் நம்ம கண்ணு போகும். ஆனா இயேசுவின் கண் கல்லறைக்கு உள்ளே போகவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் கண் கல்லறைக்கு உள்ளே பார்க்கவில்லை. இயேசுவின் கண் கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அற்புதம் செய்கிறவர் ஸ்தோத்திரம் உண்டு. அவர் ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். என்ன செய்கிறாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண் எப்போதும் தேவனுக்கு நேராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கல்லை எடுத்து போட்டாச்சு. ஆனால் கல்லறைக்குள் பார்க்கவில்லை. தேவ பரலோகத்திற்கு நேராக அவர் கண்களை ஏறெடுக்கிறார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம். கல் எடுக்கப்பட்ட உடனே நாம் உடனே துரிதப்பட்டு விடக்கூடாது. இன்னும் ஸ்தோத்திரம், நம்முடைய கண்கள் தேவனுக்கு நேராக வர வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கல் எடுத்தாச்சு, கண்ணை ஏறெடுத்தாச்சு. இப்ப சொல்றாரு, லாசருவே வெளியே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாசருவே வெளியே வா. முதல்ல நிறைய அற்புதத்தை இயேசு செஞ்சிருக்கிறார். உயிரோட எழுப்புற அற்புதம் 3 அற்புதம் தான் பைபிள்ல எழுதியிருக்கு. மீதி நிறைய எழுதாதது உண்டு. ஒரு சிறு பெண் மரித்து போனான். மரித்த உடனே அவளை இயேசு உயிரோட எழுப்பினார். சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொன்னார். எழுந்திருந்தார். இரண்டாவது, ஒரு வாலிபன் பாடையை கட்டி அடக்கம் பண்றதுக்கு ஊருக்கு வெளியே தூக்கிட்டு போறாங்க. அப்பொழுது நாயனூர் அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து அந்த பாடை இடத்துல வந்து அந்த வாலிபனே எழுந்திருந்தாரு. பாடையில இருந்தவன் எழுந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மரித்து வீட்டுக்குள்ள இருந்த பெண் எழுந்தாள். மரித்து பாடையில சுமந்து கொண்டு போன அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தான். மரித்து 4 நாளாகி நாரி போன கல்லறையில் இருந்த லாசருவை பார்த்து ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனை அனுப்புகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் ஜீவனை அனுப்புகிறது. நார்மே வியாதிப்பட்டு நார்ந்த சரீரம் சரியான நல்ல சரீரமாக மாறிவிட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. உயிரோடு லாசரு வெளியே வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை உயிரோடு வெளியே வர வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நாய் போல ஒரு சரீரம் உயிரோடு எழுத முடியுமா? உயிரோடு எழுந்து வெளியே வந்தவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய மகிமை, அதுதான் கர்த்தருடைய மகிமை. கைகளை உயர்த்தி உங்க சரீரத்தில் ஒரு மகிமை ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவருடைய மகிமை உங்க சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். நான் சரீரத்தையே நல்ல சரீரமாக மாற்றும் என்றால், ஸ்தோத்திரம், மனிதனுக்குள்ள ஜீவனை கொடுத்து அவரை உயிரோடு எழுப்பும் என்றால், 4 நாளைக்கு பின்பு உயிரோடு எழுப்பும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை நேசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களையும் ஒரு மகிமையை காண செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். 4வதாக இயேசு சொன்னார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கைகளை உயர்த்தி அமைச்சர் உயிரோட வருகிறார், எழுந்து வருகிறார். ஆனால் கையில் என்ன இருக்கு? கட்டு இருக்கு. காலில் என்ன இருக்கு? கட்டு இருக்கு. முகத்தை என்ன பண்ணிருக்காங்க? சுத்தி மூடி வச்சிருக்காங்க, முகம் தெரியாதபடி. முகத்தையும் கட்டி கையை காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அவன் உயிரோட எழுந்து வருகிறான். சொல்கிறோம், ஆண்டவர் 4வது சொல்றாரு, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கட்டவிழ்க்க வேண்டியது யாருடைய வேலை? கட்டவிழ்க்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை, நம்முடைய வேலை, மனிதர்களுடைய வேலை. தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்யணும். ஹல்லேலூயா. நாம் கட்டவிழ்க்கணும். இயேசு செய்ய வேண்டியதை செய்தார். ஸ்தோத்திரம். பழைய லாசருவை காண்கிறார்கள், அதுதான் தேவ மகிமை. உயிரோடு எழுந்திய லாசருவை காண்கிறாங்க, அதுதான் தேவ மகிமை. இந்த லாசருவை கை கால்கள் கட்டவிழ்க்கப்பட்டு எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது. இந்த பழைய லாசருவை உயிரோடு கண்டார்கள். மார்த்தாவுக்கு விசுவாசம் வந்தது, சீசருக்கு விசுவாசம் வந்தது, அநேகருக்கு விசுவாசம் வந்தது. அநேகர் அந்த இடத்துல இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை கண்டு அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு இயேசுவின் மகிமை நம்மையும் காண செய்வதாக, நம்மையும் உயிரோடு அற்புத காரியங்களை செய்வதாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை உயிரோடு எழுப்புகிற ஒரு மகிமையும் செய்வதாக. ஹல்லேலூயா.